பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு 2யும் இது போல் கட்டிங் போட்டு ஒன்றா வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா அலர் ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுவேன். அதனால் பேக் பார்ட் தனியாகவும் ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் அலர் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஒரு சிலர் பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அதிலே வச்சு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் சரி. இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 2 சைடும் ஒரே அளவில் தான் வந்து வருது. பேக் நெக்கும் ஒரே அளவு தான், ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவு தான். பேக் நெக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் தான் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கும் சேம் அதே அளவில் தான் இருக்குது. இந்த சைடில் ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட கேப்பே இல்லை, அப்படியே தான் வந்து இருக்குது. பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆம்கோல் சுற்றளவு மார்பு சுற்றளவு 2ம் ஒன்று போல் வந்து வராது. ஏன்னா வந்து இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து கட்டிங் போட்டிருக்கு. அப்படி பண்ணுறப்ப நம்ம எச்சா குடஞ்சி வெட்டும்போது அந்த மார்பு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு 2லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் வரும்போது முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் தான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வரல அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து குடஞ்சி வெட்டுறது வராது, ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக வரும், ஒரு சிலருக்கு அதிகமாக வரும். அவங்களோட பாடி பொறுத்து தான். இவங்களே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லீனாக தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ளவுஸை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால் வராத இடத்துல நீங்கள் போய் எச்சா குடஞ்சி வெட்டாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து 2மே வந்து ஒன்று போல் வராது, எச்சு மிச்சாதான் வரும். மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.